இந்திய கடல் எல்லையில் சீனாவின் அத்துமீறல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்தியா, அமெரிக்கா மற்றும் ஜப்பான் நாடுகளின் கூட்டு போர் பயிற்சி தமிழக கடல் பகுதியில் நடைபெற உள்ளது. மலபார் பயிற்சி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டு போர் பயிற்சி குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான பிரச்சனை என்றது பல வருடங்களாக தொடர்ந்து கொண்டிருந்த நிலையில நில எல்லையில் இருந்த பிரச்சனை தற்போது நீர் எல்லையிலையும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கணும்னு சொல்லணும். அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து சீனா எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதனை ஒடுக்கும் விதமாகத்தான் இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய கடற்படைகள் இணைந்து கூட்டாக போர் பயிற்சியை வங்கக்கடல் பகுதியில் அடுத்த வாரம் செய்ய உள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படையின் கூட்டு பயிற்சியின் பெயர்தான் மலபார் எக்ஸசைசஸ். 1992 முதல் நடைபெற்று வரும் இந்த கூட்டு பயிற்சியில் 2015ஆம் ஆண்டு முதல் இணைந்து கொண்டது ஜப்பான். 3 நாடுகளின் 21வது கூட்டு பயிற்சி 10ஆம் தேதி சென்னையில் தொடங்குகிறது. தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும் இந்த போர் பயிற்சியில் சப்மரைன் ஹண்டிங் உத்திகள் பரிமாறிக்கொள்ளப்பட உள்ளன. சீனாவின் அத்துமீறல்களை கண்காணிக்கும் நோக்கில்தான் இந்த சப்மரைன் ஹண்டிங் பயிற்சி மேற்கொள்ளப்படுவதாக கூறுகின்றனர் பாதுகாப்பு வல்லுநர்கள். சைனாவுடைய சப்மரீன்ஸ் நிறைய பேர் நிறைய வந்துட்டு இருக்குது. முதலெல்லாம் அப்படி இல்லை, இப்போ ரொம்ப அதிகரிச்சிருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் சைனாவுடைய எக்ஸ்பான்ஷனிஸ்டம்ன்ற ஒரு ஐடியாலஜி. இந்த பயிற்சியில் முதலாக இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலான விக்ரமாதித்யா ஈடுபட உள்ளது. அதேபோன்று அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பலும் ஜப்பானின் டெஸ்ட்ராயடா ரக கப்பல்களும் ஈடுபட உள்ளன. இந்திய கடல் பிராந்தியங்களில் சீனாவின் அத்துமீறல்களை எச்சரிக்கும் வகையில் இந்த போர் பயிற்சி அமையும் என்கின்றனர் பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள். இந்திய கடற்பரப்புலையும் சரி, இந்திய பெருங்கடலையும் சரி, தன்னுடைய நிலைமையை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணுன்றதுக்காக நம்மளுடைய நட்பு நாடுகள் கூட நம்ம ஜாயின்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். மலபார் சீரீஸ் ஆஃப் எக்ஸசைசஸ், மிலான் சீரீஸ் ஆஃப் எக்ஸசைஸ் நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மலபார் பயிற்சியில் பங்கு பெற கப்பல்கள் சென்னை வர தொடங்கி இருக்கும் நிலையில் சீனாவின் உளவு கப்பல் ஒன்றும் இந்திய கடற்பகுதிக்கு வந்திருப்பதை இந்திய கடற்படையின் ரேடார்கள் உறுதி செய்துள்ளன. பறந்து விருந்த இந்திய கடற்பகுதியில சீனா தனது ஆதிக்கத்தை செலுத்த தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. சீனாவோட இந்த முயற்சியை முறியடிக்க வேண்டிய மிகப்பெரிய சவால் இந்திய பாதுகாப்புத்துறையிடம் இருக்கு. அதற்கு இது போன்ற கூட்டு போர் பயிற்சிகள் பெரிதும் உதவியாக இருக்கின்றாங்க பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள். ஒளிப்பதிவாளர் சிவாவோடு ஆனந்த், நியூஸ் 18 தமிழ்நாடு.